நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா இமேஜ் ஜென்ரேஷன் ப்ளஸ் வீடியோ ஜென்ரேஷன். ஓகேவா? ஒரு ஸ்டோரி மாதிரி. இப்போ ஒரு சூப்பர் ஹீரோஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறோம். ஸ்டோரியிலேருந்து நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த இமேஜ்லேருந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் ChatGPT போட்டு இந்த ப்ராம்ப்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நான் போட்டிருந்த ஸ்டோரி வந்து அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபுல் ஸ்டோரியுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஏஐ பிக் லூமென் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எதுக்காகனா இமேஜ் ஜென்ரேஷனுக்காக நான் இது சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் லாகின் எல்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் அந்த கிரியேட் அப்படிங்கிற இது கொடுத்துக்கிறேன். லாகின் கரெக்டாக பண்ணிடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹல்க் ஃபேஸ் ஆஃப் சீன் அப்படிங்கிறத அதில் இருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த ரேஷியோ உங்களுக்கு ரீல்ஸ்க்கு வேணுமா, இல்லை இது யூடியூப் பெரிய வீடியோக்கு வேணுமா, லாங் வீடியோக்கு வேணுமா, இல்லை ரீல்ஸ்க்கு வேணுமா, இல்லை ஷார்ட்ஸ்க்கு வேணுமா அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அதில் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் ஏதாச்சும் செக் பண்ணணுன்னாலும் செக் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் ரெஃபரன்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இமேஜ் ரெஃபரன்ஸ் வேணாம், ஆட்டோ டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி இது வேணாம். அப்புறம் ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ் அதெல்லாமே எதுவுமே வேண்டியதில்லை. ஸோ இப்போ போட்டோன்னே இது ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன. இதில் தான் நம்ம அந்த சைஸ் இமேஜோட சைஸ் எந்த மாதிரி வேணும், ரீல்ஸ்க்கா இல்லை யூடியூப் லாங் வீடியோக்கா இல்லை தம்ப்நெயிலுக்கா அந்த மாதிரி எப்படி வேணும் அப்படிங்கிறது, லேண்ட்ஸ்கேப்பா இல்லை போர்ட்ரேட்டா அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் யூடியூப் லாங் வீடியோக்காக இது பண்ணுறேன். இது எவ்வளோ இமேஜஸ் வேணும், 1 2 அப்படி 2 வச்சுக்கிறேன். ஏன்னா 2 வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தான். 2க்கு மேலே போச்சுன்னா தான் ப்ரீமியம். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் இது பண்ணுறதுக்குள்ளே பாருங்க வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஹல்க்கும் அந்த வெனமும் ஆப்போசிட் ஃபைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா, அடுத்தது லாஸ்ட்டாக ஃப்ளெக்ஸ் இது யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிக்மெண்ட் அதாவது ரியலிஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அங்கே வந்து 2 ப்ராம்ப்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபியூஷனை எடுத்துகிட்டு வந்துட்டு ரியலிஸ்டிக்கில் கொடுத்தோம்னா அது இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு வந்து 2 இமேஜஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் வேறு அடுத்த 2 பேர். ஒன்று வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து ஃபியூஷன். ஸோ அந்த மாதிரி இப்போ நார்மல் ஃபியூஷன் அப்படியே எல்லா பேருக்குமே செட்டாக நம்ம எடுத்துடணும். ஸோ இது வந்து ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அது அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. ஒரே டைம்லேயே ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. தனித்தனியாக போய் எடுத்துகிட்டு வரணும்னா அது டைம் ஆகிடும். ஸோ எனக்கு அதோட லிமிட் முடிஞ்சிருச்சு, அதனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ எது வரைக்கும் எடுத்துருக்கணும் அது வரைக்கும். இதுக்கப்புறம் நான் நாளைக்கு வந்து மறுபடியும் நான் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜிமெயில் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து நான் மறுபடியும் இது மாதிரி ஒரு 10-15 இமேஜஸை நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுவே ரிப்பீட்டடாக பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதுவே ரிப்பீட்டடாக ஃபுல் ஃபாண்ட்டுக்கும் ப்ராம்ப்ட்டுக்கும் அந்த ஃபுல் ஸ்டோரியோட ப்ராம்ப்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நார்மல் அண்ட் ஃபியூஷன் ரெண்டுமே சேர்த்து நான் வச்சு பண்ண போகிறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு இது பண்ணிக்கலாம், ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து இமேஜ் டு வீடியோவாக நான் மாற்ற போகிறேன். அதுக்கு விடு ஏஐ, விஐடியு ஏஐ, வீடியோ ஜென்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் எப்போ போல் லாகின் பண்ணிடணும். அதுக்கு வந்து நான் டெம்ப் இமெயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம டெம்பரவரியாக ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே இமெயில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதில் ஏதாச்சும் பாஸ்வேர்டு கேட்டாங்கன்னா அது கீழேயே அந்த பாஸ்வேர்டுக்கான இது இருக்கும், என்ன சொல்கிறது, அதோட கோடு, வெரிஃபிகேஷன் கோடு அது கீழேயே வந்துடும். ஸோ அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம நிறையா மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு நிறையா இமேஜஸ் ஃப்ரீயாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 2 இமேஜ் எடுத்துருக்கேன். அதில் ஒரு இமேஜ் இது பண்ணி வச்சுருக்கேன். அப்லோட் 2 இமேஜஸ் கேட்குது. இதில் வந்து நார்மலாக எடுத்த இது நார்மலாக இது இருக்கா, இது வச்சுருக்கேன். இது என்ன எடுத்தேன். அடுத்தது வந்து அந்த ஃபியூஷனோட பண்ணது, இந்த ட்ராகன் வந்து இது சூப்பர்மேனை உள்ளே வந்துட்டு பண்ணது. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட், இது வந்து ChatGPTயில் போட்டு நான் எடுத்தது, வேற ஒரு இதுக்காக எடுத்தது. நான் அதை அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ எப்படி வரணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். நான் என்டர் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணோம்னா இங்கே டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சீன்ஸ் வந்து இந்த கேப்டன் அமெரிக்காவும் கொரில்லாவும் கேப்டன் அமெரிக்காவும் கிங்காங்கும் வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து கிங்காங். அதுக்கு வந்து இதே 2-3 வெர்ஷன் எடுத்தேன். எப்படி இது 2. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றா எடுத்துட்டு நீங்கள் இது ப்ரீமியர் ப்ரோ ஆர் இன்ஷாட், கேப்கட் இதில் வந்து போட்டு எல்லா வீடியோவும் போட்டு நீங்கள் ஒரு வீடியோவாக மாற்று, எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு வீடியோவாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.